லார்ட். ஜாய்ஃபுல் விக்டரி ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுது சிஸ்டர் வனிஷா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார்கள். சங்கீதம் 142. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடருகிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். ஆமேன். பிரைஸ் லார்ட். இப்பொழுது தரணி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா இயேசப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே ஆண்டவரேப்பா நீங்கள் இடைப்படுங்க. நீங்கள் ஆண்டவரே உடைய அபிஷேகத்தினால் உடைய வரங்களினால் ஆண்டவரேப்பா எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க. தொடக்கம் முதல் முடிவரை தகப்பனே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆவியானவராக இருக்கிறார். நம்மளுடைய ஆவியான தேவனை வெறுமையான பாத்திரமாக இருக்கிற நம்மளை நிரப்பும்படியாக, அவருடைய வரங்களினாலும் வல்லமையினாலும் நம்மை நிரப்பும்படியாக நம்மளுடைய ஆவியானவரை அழைத்து இப்பொழுதே கூட ஒரு பாடலை பாடுவோம். அனுபவம் தாருமே, மாறியாவியை ஊற்றுமே. அனுபவம் தாருமே, மாறியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நீர்
எங்கள் மீது ஊற்றினமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களை நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய மேலான வல்லமையினாலும், ஆண்டவரே உம்முடைய மேலான தரிசனத்தினாலும், ஆண்டவரே அப்பா எங்கள் அப்பா உம்முடைய மேலான வரங்களினாலும் கர்த்தாவே எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் தகப்பனே. அப்பா, உம்முடைய கிருபை மகா பெரியது ராஜா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய மேலான கிருபை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் தகப்பனே. ஏசப்பா கர்த்தாவே அப்பா, உங்க கிருபை இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய மேலான கிருபை எங்கள் மீது இருப்பதற்காக உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே.
அப்பா ஆண்டவரே அப்பா உங்க கிருபை இல்லாம நாங்க ஒன்றுமே இல்லை ஏசப்பா. ஆண்டவரே அப்பா நாங்கள் கதறி அழுத நேரத்தில் ராஜா ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவரே அப்பா உடைந்து போய் நொறுங்கி போயிருந்த நேரத்தில் ஏசப்பா ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது. உம்முடைய கிருபை மேலானது தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபைகள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிற ஆண்டவரே அப்பா கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா கத்தாவே ஒவ்வொரு நாளும் ரட்சா ஆண்டவரே அப்பா கத்தாவே அப்பா எத்தனையோ வேலைகளில் ஆண்டவரே நாங்கள் தோன்று போயிருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா கத்தாவே துவண்டு போயிருக்கிறோம் ரட்சா. ஆண்டவரே அப்பா எங்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிறது உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. அப்பா உம்முடைய கிருபை இல்லைனா நாங்கள் இல்லை ஏசப்பா. ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி 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 என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா இந்த ஆராதனை முழுவதுமாய் கத்த நீர் அப்பா ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மீதியான வேலையப்பா தாழ்த்தி உங்களுடைய வேலையை பெற்ற கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கத்த நீங்க பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இதோ புதிய மாதத்திற்குள்ளாய் நாம் பிரவேசித்திருக்கிறோம். கடந்த மாதமெல்லாம் கர்த்தர் கண்மணி போல காத்தார். நாட்கள் வெகு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கின்றன. 2026 வருஷத்துக்குள் நாம் பிரவேசித்து ஒரு மாதம் கடந்து போய்விட்டது. 2வது மாதத்திற்குள்ளாய் நாம் பிரவேசித்திருக்கிறோம். கர்த்ததாமே கடந்த மாதம்லாம் நம்மை கண்மணி போல காத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம், நன்றி தெரிவிப்போம். இதோ புதிய மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்தை தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்தும்படியாய் கேட்டுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கடந்த மாதத்திலே நீங்கள் அநேக பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இங்கு ஒரு பக்தன் இப்படியாய் ஜெபிக்கிறான். சங்கீதம் 40வது அதிகாரத்திலே இதோ 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீ என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே என்னை தாமிதையாயும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமிதையாயும். அல்லேலூயா. சிறு ஜெபத்தை இந்த பக்தன் ஏறெடுக்கிறது நாம் பார்க்கிறோம். நாமும் சிறுமையும் எளிமையுமாய் அற்பமாய் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம் நினைவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நமக்கு துணையுமாய் விடுவிக்கிற தேவனுமாய் இருக்கிறார். கடந்த மாதத்திலே அல்லது கடந்த வருஷத்திலே அநேக பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து வந்து இன்னும் விடுதலை அடையாதிருக்கலாம். ஆனாலும் இந்த புதிய வருஷத்துல தேவன் உங்களை விடுதலை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம், இதோ குமாரன் விடுதலை ஆக்கினார், நீங்கள் விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:36 குமாரன் மெய்யாய் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அதே போல நாம் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 3வது அதிகாரத்திலே 17வது வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லி நாம் யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது ஒரு விடுதலையின் மாதமாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார். ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமை பெற்றிருந்த போது அவருடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் இறங்கி வந்து மோசேயை அனுப்பி எப்படியாய் அவர்களை விடுதலை செய்து கானான் தேசத்துக்குள்ளாய் அவர்களை கொண்டு சென்றாரோ அதே போல அநேக அற்புதங்களும் அடையாளங்களோடும் நம்மை வழிநடத்துகிற வருஷமாய் இருக்கிறது, மாதமாய் இருக்கிறது. தைரியமாயிருங்கள், கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். விடுதலை நாயகனாம் இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர் உங்கள் நினைவாய் இருக்கிறபடினாலும் உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா இருக்கிறபடினாலும் குமாரன் மெய்யாய் விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இது ஒரு விடுதலையின் மாதமாய் இருக்கிறது. பார்வோன் ஜனங்களை இதோ பார்வோன் அரசனிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாய் தேவன் விடுவித்து கொண்டு வந்தாரோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில அடிமைதனத்தில இருப்பீர்கள் என்று சொன்னால்
ஒரு சுதந்திரமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஏன் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் அநேக தடைகள், ஐயா, வேலையிலே பல தடைகள், வாழ்க்கை ஸ்தலத்திலே பல தடைகள், பல பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு சிறு ஜெபத்தை ஏறிடுங்கள். ஆண்டவரே, என்னை விடுவியும் ஆண்டவரே, என் மீது நினைவாயிரும் ஆண்டவரே, நீரே எனக்கு துணையும் என்னை விடுவிக்கிறோமாய் இருக்கிறீர் என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள். நான் எளிமையும் சிறுமியுமானவனாய் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார். எப்படியா இஸ்ரவேல் ஜனங்களை இதோ எகிப்திலிருந்து மோசையை அனுப்பி, மோசையின் மூலமாய் அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் செய்து தன்னுடைய ஜனங்களை பொன்னும் வெள்ளியுமாய் வழிநடத்தினாரோ, அற்புதங்களோடும் அதிசயங்களோடு வழிநடத்தினாரோ, அப்படியாகவே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில நடத்தி பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக இதோ ஒரு புதிய இலக்கோடு கூட வாழ்க்கையில வெற்றி பெறுகிறவர்களாக, ஜெயம் பெறுகிறவர்களாக, ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி, புதிய வாசலை நோக்கி நீங்கள் பிரயாணம் செய்ய போகிற ஒரு மாதமாய் இருக்கிறது. கர்த்தரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் அடிமைதனத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியம் நாம் வாசிக்கிறோம். இதோ தானியேலுக்கு விரோதமாக பிரதானிகள் சூழ்ச்சி செய்கிறார்கள். ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள், ராஜாவை தவிர வேறு யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது என்று சொல்லி. ஆனால் தானியேலோ கர்த்தருக்கு பிரியமானவன் அல்லவா? தானியேல் 3 வேளையும் இதோ எருசலேமை நோக்கி பலகலைகளை திறந்தருளி 3 வேளையும் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டு இருக்கிறான். ஆம், அவனுக்கு எதிராக சட்டம் வந்த போது கூட பயப்படவில்லை. அவனை கொண்டு போய் சிங்க கபியில போடுகிறார்கள். ஆனாலும் கூட சிங்க கபியில சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டினார். சிங்கங்கள் அவனை தீண்டவும் இல்லை, எந்த துன்பத்தை தரவும் இல்லை, அவனை பட்சிக்கவும் இல்லை. ஆம், சிங்கத்தின் வாயிலிருந்து எப்படி விடுவித்தாரோ அதே போல உங்க வாழ்க்கையில, உங்கள் வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு விரோதமான சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறதா? மனிதர்கள் உங்களுக்கு விரோதமான சர்ப்பமான யோசனைகளை செய்து கொண்டிருக்கிறார்களா? உங்களுக்கு எதிராக எதையாவது அவர்கள் இதோ உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை அந்த எல்லா மனித சூழ்ச்சியிலிருந்தும், மனிதனுடைய சர்ப்பமான யோசனையிலிருந்தும் உங்களை விடுவித்து எத்திங்க அணுகாதபடி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதன் பிறகு நாம் பார்க்கிறோம், ராஜா தானியேலை உயர்த்தினார் என்று சொல்லி உங்களையும் உங்கள் வேலை ஸ்தலத்துல, உங்கள் தொழில, உங்கள் பிசினஸ்ல மனிதனுடைய சூழ்ச்சிக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். மூணாவது ஒரு காரியம் வாசிக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ஏதோ அவர்கள் ஒரு பொற்சிலையை, விக்கிரகத்தை ஆராதனை செய்ய முடியாது, எங்கள் தேவனை தவிர வேறு எதையும் நாங்கள் தொழுது கொள்ள மாட்டோம், வணங்க மாட்டோம், எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எங்களை தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் ஒருபோதும் இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டோம் என்று சொல்லி அதோ மரணத்துக்கும் தயாராக அவர்கள் தாங்கள் வைராகியமாய் ஜீவித்தார்கள். அவர்களை அக்னி சூளையிலே தூக்கப்பட்டார்கள். ஆனாலும் கூட அவர்களுடைய முடி கருகவும் இல்லை, துணிகள் எரிந்து போகவும் இல்லை, அவர்களுடைய தோள்களோ அவங்க சரீரத்துக்கோ எந்த பாதகமும் ஏற்படவில்லை. இயேசு கிறிஸ்துவானவர் அதோ 4வது மனிதனாக அதோ அவர்களோடு கூட உலாவி அவர்களை அக்னி தொடாதபடிக்கு, சேதப்படுத்தாதபடி காத்து கொண்டார். இதை கண்ட அந்த நேபுகாத்நேச்சார், அந்த சக்கரவர்த்தி ஆச்சரியப்படுகிறான். உங்கள் தேவனே மெய்யான தேவன் என்று சொல்லி அவனும் அறிக்கையிடுகிறான். ஆம் தேவச்சலமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக பல சட்டங்கள் வரலாம், பல எதிர்ப்புகள் வரலாம், பல தடைகள் வரலாம், பல இயக்கங்கள் எழும்பலாம் உங்களுக்கு எதிராக. ஆனாலும் பயப்படாதிருங்கள், உங்களை தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தம் ஜனங்களை அவர் ஒருபோதும் வெற்றி கொடுக்க மாட்டார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், அவர் உங்களை விடுவிக்கிறவரும் உங்களுக்கு துணையுமா இருக்கிற தேவன் அல்லவா? ஜெபம் பண்ணுங்க. நான் சிறுமியும் எளிமையுமானவன் ஆண்டவரே, என்னைக்கு நீரே துணையும் விடுவிக்கிறோமாய் ஜெபித்து பாருங்கள். அவர் நிச்சயமாய்
கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குவார். குமாரன் உங்களை விடுதலையாக்குவார். ஆம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் அதன் பிறகு நாம் வாசிக்கிறோம், யோனாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோனா நினைவுக்கு செல்லாமல் தன் சுய நினைவினாலே, சுய யோசினாலே, சுய இஷ்டத்தின்படியாக தர்ஷிக்கு கப்பல் ஏறி செல்கிறான். ஆனால் அங்கு அவனோட மீனை அவனை விழுங்கும்படியாய் கர்த்தர் ஆயத்தம் செய்திருக்கிறார். அந்த மீன் அவனை விழுங்கும் போது அவன் அந்த பாதாளத்திலே அவன் கர்த்தரை நோக்கி துதிக்கிறான், ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறான், தன்னை தப்புவிக்கும்படியாய், தன்னை ரட்சிக்கும்படியாய் கேட்கிறான். தேவன் நம்முடைய துதியின் சத்தத்தை கேட்டார், அவனுடைய செபத்தை கேட்டார். இந்த மீனுக்கு கட்டளையிட்டார். இந்த மீன் அதோ கரையோரமாய் அவனை கேட்டு மீண்டுமாய் அவன் இதோ நினைவுக்கு சென்று தேவனுடைய ஊழியத்தை செய்தான் என்று வாசிக்கிறோம். நீங்கள் சில சமயம் கீழ்ப்படியாமையினாலே தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்து அடிமைப்பட்டு போயிருக்கலாம், அல்லது பெரிய துன்பத்துக்குள்ளாக போயிருக்கலாம். ஆம், அதை ஆண்டவர் அனுமதித்தே இருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை செபியுங்கள், மனம் திரும்புங்கள், மனஸ்தாபப்படுங்கள். கர்த்தர் உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார். நீங்கள் மீண்டுமா தேவனுடைய ஊழியத்தை தைரியமா நீங்கள் செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு லேகியான் பிசாசு பிடித்தவன் தான். அநேக பிசாசுகள் அவனை ஆக்கிரமித்திருந்தது. அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அவனாலே ஜெபமும் கூட பண்ண முடியாது. அவன் கர்த்தரை தேடக்கூடிய நிலைமையும் இல்லை. தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டு, மற்றவர்களை பயமுறுத்திக் கொண்டும், சங்கிலிகளை அறுத்து கொண்டும், கல்லறையிலே வாசம் செய்கிறவனாய் இருந்தான். ஆனால் கர்த்தரோ இரக்கமுள்ளவர் அல்லவா, மனதிற்கும் உள்ளவர் அல்லவா. ஏதோ அந்த லேகியான் பிசாசு பிடித்தனை விடுவிக்கும்படியா அக்கறைக்கு சென்று பிசாசினிடத்திலிருந்து அவனை விடுதலை செய்கிறான். இதோ அவன் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தான். கர்த்தரை பின்பற்றி வரும்படியா உத்தரவு கேட்கிறான். ஆனால் கர்த்தரோ அவனை உன்னுடைய வீட்டுக்கும் தேசத்துக்கும் சென்று கர்த்தர் செய்ததை குறித்து நீ போய் பிரசாபப்படுத்து என்று சொல்லும் போது, தெக்கப்போலியா நாட்டில் சென்று தேவன் செய்ததெல்லாம் அவன் சொல்லும் போது அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் பிரமிப்படைந்தார்கள். இன்று பிசாசு உங்களை அடிமைப்படுத்திருக்கிறானா? பயப்படாதீர்கள். ஒரு ஆலயத்துக்கு தொடர்ந்து சென்று கொண்டிருந்த ஒரு ஸ்திரீயை இதோ ஒரு பிசாசு, பலவீனப்படுத்துற பிசாசு கட்டி வைத்திருந்தது. ஆம், அவள் ஆலயத்துக்கு செல்லுகிறாள், ஜெபம் பண்ணுகிறாள், ஆனாலும் பிசாசு அவளை கட்டி வைத்திருக்கு. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அந்த ஸ்திரீயை அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து விடுதலை செய்து அவளை அபிரகாமின் குமார்த்தே என்று பாராட்டுகிறார். இன்றும் உங்கள் வாழ்க்கையில ஜெபிக்கிறீர்கள், தேவாலயத்துக்கு வருகிறீர்கள், தொழுது கொள்ளுங்க, ஆனாலும் கூட பிசாசு உங்களை அலைகழித்துக் கொண்டிருக்கிறான். பயப்படாதீர்கள். இன்று குமாரன் மெய்யாய் விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய ஆவியான உங்களை விடுதலை ஆக்குவார். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். பயப்படாதீர்கள். எல்லா அந்தகார வல்லமையிலிருந்தும், பிசாசின் கிரியிலிருந்தும், சாத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்தும் இன்று உங்களை விடுவிக்கிற காலமாய் மாதமாய் இருக்கிறது. அவரே உங்களை விடுவிக்கிறவரும் உங்களுக்கு துணையுமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆம், அவர் உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறவராய் இருக்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனே, கர்த்தரை நோக்கி பார், உன்னை விடுவிக்கிற நாள் இது. அல்லேலூயா. அதன் பிறகு நாம் வாசிக்கிறோம், கல்லறையிலே லாசரு மரித்த பிறகு அவனை 4 நாட்கள் கல்லறையிலே அவன் நாரி போன நிலைமையில் இருந்த போது கர்த்தர் அவனை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லி அவனை லாசருவே வெளியமாவ் என்று சொல்லும் போது அவன் மரணத்தின் கட்டிலிருந்து விடுதலை அடைகிறான். ஆம், அவன் அந்த கல்லறையிலே 4 நாட்கள் அவன் சரீரம் அழுகி நாரி போயிருந்தாலும், வியாதியினால அவன் சரீரம் பலவீனப்பட்டு மரித்து போயிருந்தாலும், நாரி போயிருந்தாலும் கர்த்தர் இதோ அவனை விடுதலை ஆக்குகிறார். மரண பிடியிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அழிவிலிருந்து நீ விடுதலை ஆக்குகிறார். எல்லா நாச மோசங்கள் வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, முடிஞ்சு போச்சு, இனிமேல எதுவும் செய்ய முடியாது என்று இருக்கிற காரியங்களை கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும், அதிசயத்தை செய்ய முடியும், மகா பெரிய ரட்சிப்பை தர முடியும். ஏனென்றால் அவர் உங்களுக்கு துணையும் உங்களை விடுவிக்கிற தேவனமாயிருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்க விடுதலையும் உண்டு. குமாரன் மெய்யாய் விடுதலையாக்கிறாங்க. விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பயப்படாதீர்கள். அல்லேலூயா. நாம் பாருங்க, பாவ கட்டில இருக்கிறான் பவுல், இதோ கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறவனாய் இருக்கிறான். தேவனுடைய சுவிசேஷத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவனாய் இருக்கிறான். நாம் வாசிக்கிறோம் ரோமர் புத்தகத்திலே 7வது அதிகாரத்திலே, நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பாவம் செய்யும்படியாய் ஒரு பிரமாணம் எனக்குள்ள இருக்கு, நன்மை செய்யும் என்று விரும்புகிறேன், ஆனால் என்னால முடியல, நான் ஒரு நிர்பந்தமான மனுஷனா இருக்கேன், யார் என்னை விடுதலை ஆக்க கூடும் என்று சொல்லி கதறுகிறான்.
அவனை தேவன் தாமே அவன் பாவத்தை மன்னித்து ரட்சித்து தன்னுடைய ஊழியக்காரனாக தன்னுடைய அப்போஸ்தலனாய் தெரிந்து கொண்டது போல இன்றைக்கு நீ பாவத்தில் விழுந்து கிடக்கிறாயா? பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியவில்லை, நான் ஒரு நிர்பந்தமான மனுஷனாய் இருக்கிறேன், நன்மை செய்ய எனக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் பாவத்தை விட்டு என் விடுதலை அடைய முடியவில்லையே என்றீர்களா? குமாரன் உங்களை விடுதலை ஆக்குவார். கர்த்தருடைய ஆவியார் உங்களை விடுதலை ஆக்குவார். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். தேவன் உன்னை விடுதலை ஆக்கி உன்னை நீதிமானாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதன் பிறகு நாம் வாசிக்கிறோம், நாம் பேதுருவை குறித்தும் நாம் பேதுருவை குறித்து நாம் வாசிக்கிறோம். பவுலும் சீலாவும் குறித்து கூட நாம் வாசிக்கிறோம். இவர்கள் எல்லாம் சிறைச்சாலையில் இருந்தார்கள். சிறைச்சாலையில் இருந்த அவர்களை, கொலைக்கு நியமிக்கப்பட்டு இருந்த அவர்களை விடுதலை ஆக்கினார். பேதுருவை தேவதூதன் தட்டி எழுப்பி 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல் என்றெல்லாம் அவனை விரிவித்து கொண்டு போய் இதோ இந்த மீண்டுமாய் அவனை போய் தேவ ஆலயத்துல பிரசங்கும்படியாய் கட்டளையிடுகிறார். பவுலும் சீலாவும் அவனை தொழுமருந்த கட்டி வைக்கிறார். அவங்க துதித்து பாடுகிறார்கள். அந்த இடமே அசைகிறது, கதவுகள் திறவண்டு போகிறது. ஆண்டவர் தாமி அந்த இடத்துல அவருக்கு மாபெரும் ரட்சிப்பை, விடுதலையை கொடுக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில சிறைப்பட்டு போயிருக்கிறாயா? பயப்படாதே, உன்னை விடுதலையாக்க அவரால் கூடும். 38 வருஷமா பெதஸ்தா குளத்திலே வியாதியிலே சிறைப்பட்டு போயிருந்த ஒருவனை நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டு தேவன் அவனை சிறை இருப்பிலிருந்து, வியாதியிலிருந்து அவனை விடுதலை செய்தது போல தேவன் உன்னையும் விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 100 அதிபதி அதை அறிந்திருந்த ஆண்டவரை ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்ற கண்ணீரோடு கதறுகிறான். கர்த்தர் அவனை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகினாலே இன்று தேவன் தாமே உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்க ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. நாம் இந்த சரீரத்திலிருந்து விடுதலை பெற்று நாம் ஆண்டவராக இயேசுவோடு கூட நாம் சேர்ந்து கொள்வோம். அந்த நாள் கடைசி எக்காலம் துளிக்கும் ஒரு நாள். அது எல்லா கட்டிலிருந்தும், எல்லா அடிமைதனத்திலிருந்தும், எல்லா மரணத்திலிருந்தும், மரண சரீரத்திலிருந்தும், எல்லா விதமான புழுதி சாம்பல் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை அடைந்து ஜீவனுள்ள தேவனாகிய அவரோடு கூட ஆத்ம மணவாளனாம் அவரோடு கூட நாம் ஒரு நாள் சேர்ந்து கொள்வோம். அன்றைய நாள் மகிழ்ச்சிக்குரிய நாள், ஆனந்த களிப்புள்ள நாள். நாம் தேவனோடு சேர்ந்து 1000 வருடம் அரசாட்சி செய்யும் அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். 1ஆம் உயர்த்துதலுக்காய் பங்கு கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நீங்க சிறுமியும் எளிமையுமாய் இருக்கலாம், ஆனால் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையும் விடுவிக்கிற தேவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினாலே நான் ஆண்டவரே, எப்படியா இந்த சங்கீதக்காரன் ஏறெடுத்த ஜெபத்தை போல நான் சிறுமியும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறோருமாய் இருக்கிறேன், என் தேவனே தாமதே ஆயும் என்று சில ஜெபங்கள். இன்று உங்களுக்கு விடுதலையின் நாள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் வழிநடத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராய் காணிக்கை கொடுக்கிறோம். பிள்ளைகளை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக. நன்றி ஆண்டவரே. புதிய மாதத்துல புது கிருபையை தாங்க, புது ஆசீர்வாதத்தை தாங்க, புது வாசலை தாங்க, புது வாக்குத்தத்தத்தை கொடுங்க, புது கிருபையை தாங்க, புது நன்மைகளை தாங்க ஆண்டவரே. அப்பா, புது ஆரோக்கியத்தினால், புது பலத்தினால் நிரப்புவீராக. நன்றி ஆண்டவரே. நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதி. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். Hallelujah. Praise the Lord. God bless you everybody. Hallelujah.